வெல்கம் டு தி சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கோடிங்னேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். என்னோடய டேட்டாபேஸ் நேம் வந்து அஜாக்ஸ் டெமோன்னு கொடுத்துருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 சர்வீஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லோக்கல்ஸ்னு டைப் பண்ணுறேன். PHP அட்மின் கொடுங்க. நியூ கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் பேஸ்ட் பண்ணிங்க. ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. TVL யூசர்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிங்க. 2 காலம் மட்டும் கொடுத்துங்க. யூசர் ஐடி, யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துங்க. யூசர் ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துங்க. அதாவது உங்களோட டேபிளோட ப்ரைமரி கீ அது. பேர் கேர் கொடுத்துங்க. சைஸ் கொடுத்துங்க. நான் 50 கொடுக்குறேன். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் க்ரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு ரூட் டிக்ளேர் பண்ணி இது என்னுடைய ஃபைலோட நேம் எங்கே இருக்கோ அந்த பேக் இது கொடுத்துருக்கேன். உங்களோட ரூட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் ரூட் க்ரியேட் பண்ணிட்டேன். பேஜுக்கான ரூட்டு வெப்சைட் கண்ட்ரோலில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த பேஜை மட்டும் லோட் பண்ணியிருக்கேன். அந்த பேஜ் இங்கே இருக்குது. நான் பூஸ்டப் லிங்க்கும் jQuery லிங்க்கும் அஜாக் யூஸ் பண்ணேன். jQuery கண்டிப்பாக தேவைப்படும். jQuery லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நெட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ளகின்லாம் லோட் ஆகும். ப்ளகின்லாம் ஆன்லைன் நெட்டு போட்டிருக்கேன். அதனால தான் ப்ளஸ் கண்டெய்னர் ஒரு ஒன்று போட்டுக்கலாம். insert using ajax function codeigniter. ஃபார்ம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். மெத்தட் போஸ்ட் ஆக்ஷன் எதுவும் கொடுக்காதீங்க. நம்ம என்ன அஜாக்ஸில் கொடுக்க போகிறோம் அதனால் எம்டியாக கொடுத்துருங்க. div class row. ஓகே, மறுபடியும் div call md class call md. ஒரு இன்புட் பாக்ஸு, அதில் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்டு. யூசர் நேம் டேட்டாபேஸில் இருக்கிற நேம் மாதிரி கொடுத்துங்க. ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். கிளாஸ் ஃபார்ம் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிவில் கேட்டு அப்படியே காப்பி பண்ணி போட்டுங்க. டைப் வந்து சப்மிட்னு மாற்றிங்க. நேம் வந்து இன்சர்ட் டேட்டான்னு கொடுத்துங்க. கிளாஸ் வந்து BTN சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துங்க. ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். இந்த ரூட்ஸ் என்ன ரூட்ஸ்னால் அஜாக்ஸ் பேஜ், localhost, others, ஆன்லைன் ஷாப்பிங், பேக்கப். என்னோடய ஃபோல்டர் நேம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் _backup பேஜ் லோட் ஆகிடுச்சு. இந்த பேஜ் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சஜஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப்னு கொடுங்க. ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வரதுல சஜஷன் அது ரிஃப்ரெஷ் பண்ண வராது. அதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். இப்போ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் ரெடி உள்ள ஃபங்க்ஷனு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்க. அப்புறம் இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிங்க. என்னென்னா கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அஜாக்ஸ் இன்சர்ட்னே கொடுக்குறேன் கிளாஸ் நேம். இந்த பட்டன் ட்ரிகர் ஆச்சுன்னா இங்கே வரும்.
கிளாஸ் இப்படி தான் அக்சஸ் பண்ணுவோம். டாட் கிளாஸ் கிளிக். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஓப்பன் க்ளோஸு, மறுபடியும் ஓப்பன் க்ளோஸு. இது ரன் பண்ணுங்கள். ஈவன் ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுங்க. இது ஏன் கொடுக்குறோன்னா, உங்களோட ஃபார்ம் ஆக்ஷன் ஏதாவது இந்த இடத்துல ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்மிட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூசர் நேம் வச்சு, இந்த நேம் வச்சு, இல்லைனா ஐடி யூசர் நேம், இந்த ஐடி வச்சு கூட எடுத்துக்கலாம். டேட்டா லைக் வேரியபிள் யூசர் நேம் ஸ்லாஷ் நம்மளோட ஐடி வந்து யூசர் நேம் டாட் வேல்யூ கரெக்டாக வருதுன்னு பார்க்குறதுக்கு கன்சோலில் ப்ரிண்ட் பண்ணிங்க. ஓகே, யூசர் நேம் பேஜஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது எரர் வந்தால் கன்சோலில் இருக்கும். என்ன எரர்னு அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்சோலில் தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய பேரை கொடுக்குறேன், ராகதேவன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, என்னோடய பேர் வருது, கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் போட போகிறோம். அஜாக்ஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வச்சுன்னா யூஆர்எல். நம்ம யூஆர்எல் மேலே கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேரியபிள் யூஆர்எல். ஓகே, பிஹெச்பி ஃபங்க்ஷனில் லைக் இந்த மாதிரி கூட போடலாம். பிஹெச்பியில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய எக்கோ பேஸ் யூஆர்எல், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறீங்க அந்த ரூட் வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கே போயிட்டு ஒரு ரூட் டிக்ளேர் பண்ணிங்க. ஓகே, ஷார்ட்கட் ஒர்க் ஆகலை, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா அஜாக்ஸ் இன்சர்ட், அஜாக்ஸ் பேஜ் கிடையாது, அஜாக்ஸ் இன்சர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பப்ளிக் ஃபங்க்ஷன் அஜாக்ஸ் இன்சர்ட், ஜஸ்ட் நம்ம பேஜுக்கு ஃபஸ்ட்டு வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே இன்சர்ட் மட்டும் கொடுக்குறோம். இன்சர்ட். ஓகே, இதுதான் யூஆர்எல். நம்மளோட யூஆர்எல் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அதில் பாஸ் பண்ணிங்க. அந்த யூஆர்எல் இங்கே டிக்ளேர் பண்ணி விட்ருங்க. கமா டைப் வந்து மெத்தட் போஸ்ட். ஓகே, நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆக்ஷனுக்கு இங்கே போட்டுரும். அது நெக்ஸ்ட்டு டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். டேட்டா வந்து ஜேசனாக பாஸ் பண்ணுறீங்க. யூசர் நேம் ஆல்ரெடி நம்ம யூசர் நேம் வாங்கியிருக்கோம். யூசர் நேம் இது லேபிள், இது வந்து என்ன வேல்யூ அது பாஸ் ஆகிறது. அது நம்ம இந்த லேபிள் வச்சு தான் நம்ம கண்ட்ரோலில் அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, டேட்டா பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டாவை அனுப்ப போகிறோம். சக்ஸஸ் ஃபங்க்ஷன் டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். ஓப்பன் க்ளோஸு. ஓகே, ஃபஸ்ட்டு எரர் இது பண்ணிக்கலாம். எரர் ஃபங்க்ஷன் எரர் ஏதாவது த்ரோ பண்ணும். ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. ஓகே, எரர் த்ரோ பண்ணும். இப்போ சக்ஸஸ்னால் ஆக்சுவலாக சக்ஸஸ் ஆகிவில் வந்துச்சுன்னா, அதாவது ஃபங்க்ஷனை போய் அக்சஸ் பண்ணிச்சினாலே அது சக்ஸஸ் தான். அப்போ அலர்ட் போட்டு நமக்கு என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டேட்டா அதாவது என்ன டேட்டா அங்கேருந்து ஃபங்க்ஷன் பாஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றது இதில் வரும். ஜஸ்ட் செக் பண்ணிங்க. ப்ராக்கெட்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கான். ஓகே, எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். பேஜை போய் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு
இப்போ நான் இங்கே சம்திங் டைப் பண்ணிவிட்டு இதை நான் சப்மிட் பண்ணேன்னா ஓகே எனக்கு கண்ட்ரோலரில் போட்டால் இன்சர்ட் வேல்யூ வருது. அப்போ வேல்யூ வந்து கண்ட்ரோலருக்கு பாஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோலரில் தான் ப்ராசஸ் பண்ணணும். யூசர் நேம் வச்சு யூசர் நேம் ஈக்குவல் டு டி ஸ்டார்ட் போஸ்ட் மெத்தட் பண்ணணும். போஸ்ட் பண்ணி வேல்யூ வாங்கிக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் வேல்யூ கண்ட்ரோலில் வருதான்னு செக் பண்ணிங்க. எக்கோ ஓகே, எக்கோ ஜஸ்ட் எக்கோ பண்ணாலே போதும், வேல்யூ கண்ட்ரோலரில் வரும். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபைல் ds.db போஸ்டா? ஓகே, இன்புட் போஸ்ட், சாரி இன்புட் போஸ்ட். ஓகே, ராகதேவன் அப்படின்னு அடிக்கிறேன். எனக்கு அந்த பேர் கரெக்டாக கண்ட்ரோலில் வருது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் கொரி போட்டுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாகவும் கொரி போட்டுக்கலாம், இல்லைனா மாடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா வந்து அரேல பாஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், மாடலும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் கேர்ட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். கேர்ட் மாடல், ஓகே, மாடல்ஸில் கேர்ட் மாடல், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இன்சர்ட் பண்ணால் டேபிள் நேம் டேட்டா என்ன வேல்யூ உங்களுக்கு வந்து ஐடி வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நம்மளுடைய டேபிள் நேம் வந்து டிவிஎல் யூசர்ஸு, டைரெக்டாக டிவிஎல் யூசர்ஸ்னு போட்டுங்க. இங்கே வந்து டேட்டா வேல்யூஸ்னு ஒரு அரேயில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டேட்டா வேல்யூஸ்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணுவோம். நிறைய வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா அரேயில் இப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். அரே ஓகே, ஃபஸ்ட்டு யூசர் நேம், அதாவது டேட்டா பேஸில் இருக்க காலம் நேம். அது எந்த வேல்யூவோட மேப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வேல்யூவோட மேப் பண்ண போகிறீங்க. நம்மகிட்ட ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம், அதனால் ஒரு வேல்யூ தான் இருக்குது. நம்ம டேட்டா வேல்யூ இங்கே பாஸ் பண்ணிட்டோம். நமக்கு ரிட்டர்ன் டேட்டா அதாவது கண்டிப்பாக 1க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸில் 1ல் தான் இன்சர்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், 1க்கு மேலே தான் இருக்கும். ஓகே, நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாலே அது இன்சர்ட் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஜில் போயிட்டு இந்த வர வேல்யூ இஃப் ஓகே டேட்டா கிரேட்டர் தென் 1, ஓகே கிரேட்டர் தென் 0, அதாவது 1க்கு மேலே இருந்தால் அலர்ட் given value inserted in db, ஓகே, எல்ஸ்னா நாட் இன்சர்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கண்ட்ரோலர்லேயும் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. ஆல்ரெடி கேர்ட் மாடல் ஒன்று சொல்லலாம், அதனால இதை இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ராகதேவன் அப்படின்னு இருக்குது. given value inserted in db. ஓகே, ஜஸ்ட் இப்போ டேபிள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்க. ஓகே, இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வேறு வேல்யூ கொடுக்குறேன், லைக் விக்கி. ஓகே, ஒன்ஸ் இன்சர்ட் ஆனோடனே இந்த வேல்யூ வந்து எம்டி ஆகிடணும், அதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஓகே பேஜில் போயிட்டு நம்ம வேல்யூ எடுத்தோம்ல, இதை இப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டு இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டேட்டா வந்து எம்டி அப்படின்னு போட்டுருங்க. ஜஸ்ட் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிருஷ்ணா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது எம்டி ஆகிடும், அவ்வளோதான். அப்போ அஜாக்ஸ் யூஸ் பண்ணி இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு வேறு எடிட்டும் டெலிட்டு அதெல்லாம் வேணும்னா கமெண்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் லைக் பண்ணுறேங்க.